ஜஸ்ட் அனதர் டே கரண்ட் இல்லாம உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களான நம்ம கஷ்டப்பட போறோம். தயாராயிக்கோங்க. ஜனவரி 19 உக்ரைன்ல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள்லயும் ஹவர்லி அவுட்ரேஜ் பண்ண இருக்கும். ஷெட்யூல் பண்ணபடி கரண்ட்டுகள் அப்பப்போ வரும். அந்த டைம்ல நீங்க குளிர் காய்ஞ்சுக்கலாம். எல்லாம் விறைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல பவர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமலா வருது அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரஷ்யா 201 ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல 30 ட்ரோன்கள் 15 பகுதிகள்ல தாக்குதல். எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக முக்கியமான பகுதிகள். ஸோ இந்த ஒரு காரணத்தினால உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் சிர்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்ததுங்கன்னா, ரஷ்யா 1000 ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல ஏவறக்கு திட்டம் போட்டுருக்காங்க. புரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க ரஷ்யா. ஸோ இது போல தொடர்ந்து வந்து ரஷ்யா அதிகப்படியான ட்ரோன்கள ஏவி, ஏவி நம்ம மேல தாக்குதல் பண்ணி, பண்ணி நம்மளுக்கு இழப்புகள் ஏற்படுத்த நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிடணும். அதுக்கான வழிமுறைகள நம்ம கையாண்டு நம்மள தற்காத்துக்கணும். நம்ம அத திறன்பட செயல்பட்டுட்டோம் அப்டின்னா, டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா பரவால்ல. ஏன்னா, வீக்கா இருக்கிறவங்க கிட்ட யாரும் நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால டிஃபெண்ட் பண்ண பழகிக்கலாம். அப்டிங்களோன்னு பண்ணா சிரிஸ்கி அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது எத்தன ட்ரோன்கள் அனுப்பிச்சாலும் 30 ட்ரோன்கள் உள்ள விழுந்துருது. 20 ட்ரோன்கள் உள்ள விழுந்துருது அப்டிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் சில பகுதிகள்ல அதிகமான தாக்குதல்கள் நடந்தது. அப்போ உக்ரைன்ல இழப்புகள் ஏற்படுது. மக்கள் வெறச்சுக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் கேப்பிட்டல விட்டே காலி பண்ணிருங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல ஏதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு வருங்களா? உக்ரைன். இன்னும் என்ன மாதிரியான பொசிஷனுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. பட் ஆனா இப்பவே உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே தரம் அப்படி சொல்லிற முடியாது. நல்லா கிங்கா தான் இருக்கிறாங்க உக்ரைன் இப்போ வரைக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிறது அப்படியே இப்படி வளையுதா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. காரணங்கள். ஏன் அப்படின்னா, இந்த ஜாப்ரோசியா அணு உலை இருக்குல்லங்க, அதோட ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நம்ம கனெக்ட் பண்ணிடலாமா அவங்களோட அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் போயிருக்கு. இப்ப அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஐஏஇஏவோட தலைமையில் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெபரோஜியா பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கிரிட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நடக்குது அப்படின்னா, ரஷ்யா கிட்ட அந்த பகுதிகள்ல உக்ரைனால அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா கரண்டோட டிபெண்டன்சி இந்த பகுதியில இருக்கும்போது, அந்த பிராந்தியத்துக்கு, உக்ரைன் வந்து இந்த பகுதியில அட்டாக் பண்ண மாட்டாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பொசிஷனுக்கு இந்த பக்கத்திலே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இதுதான் அ மூ மூல கரண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மூல பொருளா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த மூலப்பொருள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி எறிய முடியும். ஸோ அதனால அழிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தால இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ட நம்பி உக்ரைன் இருக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இவ்ளோ ஒரு இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உக்ரைனுக்கு நெகோசியேஷன் டேபிள்ல பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. அது வேற. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாந்தோஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் இருக்கிறார் இல்லையா? அவர் மட்டும் கிரீன்லாண்ட்ல கைய வச்சாருன்னு வச்சுக்கங்களேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆள் யாரா இருப்பாங்க தெரியுமா? ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படியே உச்சி குளிர்ந்த சந்தோஷத்தோட உச்சத்துல இருப்பாரு. அவரு தான் உலகத்திலேயே ஹேப்பியஸ்ட் மேனா இருப்பாரு இந்த உலகத்திலேயே அப்படிங்கிறது போல. ஏன்னா, இத்தன நாளா ரஷ்யா வருவாங்க, ரஷ்யா வருவாங்கன்னு சொன்னீங்களே, கூட இருக்கிறவரே வந்துட்டாரே அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? இந்த காரணத்தினால அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு ஃபன்னா இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம். இல்ல. இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது இந்த கிரீன்லாண்ட் அப்படிங்கிறதுனால, இந்த ராணி அவர்கள் இருக்கார் இல்லையா? கெனடா. எனக்கு உங்கள நெனச்சா தாங்க பயமா இருக்கு. கெனடா. உங்களோட செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்டிக் பிராந்தியத்தில ரொம்ப கவலை அளிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா சீனா, ரஷ்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆளுமை செலுத்துறாங்க. நீங்க இன்எபிலிட்டிங்க. உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பார்டர புரொடெக்ட் பண்ணிக்க முடியாதுங்க கெனடா. ரஷ்யா, சீனா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த ஆர்க்டிக் பகுதியில? அதனால நாங்க என்ன செய்யலான்ட்டு இருக்கிறோம்னா, ஸ்ட்ரென்த் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். உங்களோட கோஆப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வலிமைப்படுத்தலான்னு நெனைக்கிறேன். கனடாவோட வடக்கு பார்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பண்ணணும். ஆயுதங்கள்லாம் நிப்பாட்டி வச்சு, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஏன்னா கனடா வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கப்பா.
அ பார்டர வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூர் பண்ணணும். அதான் நெனச்சு கவலைப்படுறா தேவதூதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டளைகள் வந்திருக்கு. கனடாவ ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது போல. இப்ப இதுக்கு சில நபர்கள் வந்துட்டு நீங்க அது உங்களோட பகுதியா இருந்தா இன்னும் நல்லா டிஃபெண்ட் பண்ணலாம்ங்க. கனடாவே உங்களோட இணைச்சுக்குங்களேன். கிரீன்லாந்து கேட்கிற மாரி கனடாவ முடிச்சுட்டு அப்புறம் கிரீன்லாந்துக்கு போங்களேன் ட்ரம்ப் அவர்களே. அதனால சிலரோட கருத்துக்கள் இருக்கு. இல்ல அதுக்குள்ள வந்து கனடால கால் வைக்கும்போது ரஷ்யாவும், சைனாவும் வந்து கிரீன்லாந்துல கால் வச்சுட்டாங்கன்னா, அதனால அத புடிச்சுட்டு இதுக்கு வந்துரலாமா? அப்படின்னு கூட யோசிக்கிறாங்களான்னு தெரியல. சரி ஓகே. அமெரிக்கான்ற அந்த கண்டமே அமெரிக்காவோடது தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அத புரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்ப மெயினான விஷயம் ஈரான். ஏன் உக்ரைனோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னா, அமெரிக்கா ஃபுல் மைட்டோட ஒரு எஃபோர்ட் போடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. தெற்கு பகுதி வீக் ஆகுது அப்படின்னா, ரஷ்யாவுக்கு கண்டிப்பா அது சிக்கல் தான். சப்ளை லைன்ஸ், வர்த்தக பாதை, பிரிக்ஸ் எல்லா கனவும் சிதைஞ்சு போயிரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சீனாவோட என்னென்னமோ கனவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நொடி பொழுதுல உடைஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ அமெரிக்காவோட ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் சிங்கப்பூர், மலாக்கா ஸ்ட்ரெய்ட் இருக்குல்ல, அந்த வழியா வந்துட்டு இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில நம்ம வச்சு பார்க்கும்போது, இன்னும் ஒரு 5 நாட்குள்ள மிடில் ஈஸ்ட் வந்துரும். அது நம்மளுக்கும் சிக்கல் தான். பட் இருந்தாலும் மிடில் ஈஸ்ட் பகுதிகள்ல வந்துரும். அப்படிங்குள்ள செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. உடனே ஈரான்ல கூடிய சீக்கிரத்தில இன்னும் ஃபியூ டேஸ்க்குள்ள எந்த நேரத்தில வேணாலும் பார்டர்ஸ குளோஸ் பண்ண சொல்லுவோம். அ ஏர் ஸ்பேஸ குளோஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கு தயாரா இருந்துக்கங்க அப்படிங்கிறது போல அலர்ட் போயிருச்சு. ஸோ இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிரியால அமெரிக்கா காலி. எஸ்டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா சரணடைஞ்சுட்டாங்க. யாரு? சிரியாவோட அரசாங்கத்துக்கிட்ட. அத பத்தின செய்தி அடுத்து பார்ப்போம். ஸோ அங்கிருந்து அமெரிக்கா பின்வாங்கிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்தது ஈராக். இப்ப ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அராச்சி அவர்கள் அ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவரு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஈராக்கோட சாவரனிட்டி மீண்டும் கிடைச்சிருச்சு. அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா முழுசா இந்த அல் அசாத் ஏர் பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏர் பேஸ் வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கான்டினென்டல் யுனைட்டட் நேஷன் அசிஸ்டன்ஸ் மிஷன் அது இதுன்னு எதுவுமே இல்லாதனால, ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் பலமடைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட இண்டிபெண்டன்ஸ், நேஷனல் சாவர்னிட்டிய ஈரான் அடைஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பகுதிகள்ல ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை, அமைதி இந்த ரீஜியன்ல ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ரோல ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல, அக்ராச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல நின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஈரான் இல்ல. ஈராக் விடுதலை அடைய ஆரம்பிச்சுருச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து. அப்பா! அப்ப போனாங்க. அணு ஆயுதம் இருக்கா? இல்லையான்னு தேட போனாங்க. இத்தன வருஷமாயி எதுவும் இல்ல அப்படிங்கிறது போல இப்ப தான் வெளிய வராங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. பரவால்ல. இப்ப ஈரானுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா, இப்ப அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார் இல்லையா? ஈரான. எதுக்காக இந்த அளவுக்கான மாபெரும் படை இங்க வருது? ஈரான் அடிக்கிறதுக்காக இருக்கு ஓகே. பட் ஆனா எதுக்காக இவ்ளோ பெரிய மாபெரும் படை இங்க வந்து நிக்குது அப்படின்னா, இஸ்ரேலுக்காகவா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா, இஸ்ரேல் ஒரு ஆப்பரேஷன காசாக்குள்ள செய்யலாம். ஏன்னா, அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட பிரதமருக்கு வந்து பண்ணா மோடி அவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறார். ஏங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது போல ஒண்ணு உருவாக்கி இருக்கிறார் காசால. அந்த அமைதி இது வந்து ஒரு புது யுஎன் மாரி இருக்கா? அப்படிங்கிறது போல அச்சங்கள் இருக்கு. ஏன்னா, இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா $1,000,000,000 தொகை குடுக்கணும். அப்படி குடுத்தாலுமே ஒரு ஓட்டு குடுப்பாங்க. ஒரு ஓட்டு உரிமை குடுப்பாங்க. ஸோ அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுனாலும் கடைசில சேர்மனோட முடிவு தான். சேர்மன் யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா ஒரு ஓட்டு கிடைக்கும். எதுக்காக வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா கடைசி முடிவு சேர்மன் எடுக்கிறது தான். $1,000,000,000 குடுத்தோம்னா ஒரு ஓட்டு கிடைக்கும். அது காசாவ மறுசீரமைக்கிறதுக்காக தொகைகள ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட குண்டுகள் இருக்குன்னு எடுத்து கொண்டு போய் சரமாரியா போட்டு எல்லாம் ரப்பர் வச்சு அடிச்சுட்டு போட்டு இப்ப மத்த நாடுகள் கிட்ட ஆளுக்கு 1 பில்லியன் கொண்டா அப்படின்னா எப்படி இந்த பிராந்தியத்தில இருக்கிறவங்களான்ற கேள்வி இருக்கு. இருந்தாலும் இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாத்தையும் மிரட்டுறதுக்காகவா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஹங்கேரிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் வச்சுக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அது என்னன்றது பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல இன்னொரு அடுத்த பிளான் வந்து அவங்க அமல்படுத்துறாங்கன்னா, மேபி ஈரான் தரப்புலருந்து ஏதாச்சும் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட அமெரிக்கா தரப்புலருந்து வரலாம். இல்ல அப்படின்னா, இல்ல பிரிக்ஸ் வந்து வளர்ந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம லோகோலாம் விட்டுட்டோம். பிரிக்ஸ் நம்ம இந்தியால நடக்குது இல்லையா? லோகோலாம் விட்டுருக்கணும். அடுத்தது பிரிக்ஸ்ல மிக முக்கியமான முடிவுகள் இந்தியால வச்சு எட்டப்பட்டுருச்சுன்னா, அப்புறம் அமெரிக்கா அந்தோ பரிதாப நிலைக்கு போயிரும் இல்லையா? அதனால பிரிக்ஸோட ஆணி வேரான ஈரானையே புடுங்கிட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யோசனையில அமெரிக்கா வந்துருக்காங்களா என்னமோ தெரியல. ஏன்னா, இப்ப அந்த யுஎன்னுக்கு ஆல்டர்னேட்டிவா இது வருதுன்னு காசா பிளான்லயே வந்து பார்த்தீங்கன்னா, முரண்பாடுகள் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் குடுத்த இன்விடேஷன பல நாடுகள் மறுத்திருக்கிறாங்கன்றாங்க.
நம்ம தரப்புலருந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்ப ஈரான தாக்குவாங்களா, மாட்டாங்களா அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. வரக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சிரியா எஸ்டிஎஃப் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள அமைதி உடன்படிக்கை வந்திருக்கு. சீஸ் ஃபயர் சண்டைகள் எதுவும் இருக்காது. முழு பகுதி சிரியாவோட டெமோக்ரேட் ஃபோர்ஸ் அப்படின்னு எஸ்டிஎஃப் ஓட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குர்தின மக்களோட முழு பகுதிகளும் சிரியாவோட இணைக்கப்படும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம எல்லா ஆயில் ஃபீல்டு, எல்லா இன்கம் சோர்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணா சிரியா அரசாங்கத்தோட இணைக்கப்படும். எல்லா ஆயுதங்களையும் கீழ போட்டுட்டு கவர்ன்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். எந்த ஒரு ஹெவியான ஆயுதமும் வந்து பண்ண அந்த பகுதிகள்ல இருக்காது. குர்தின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கவர்னரேட் உருவாக்கி, அங்க ஒரு கவர்னர உட்கார வச்சுருவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிரியாவோட ஒரு அங்கம் தான். அங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸு, சிவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆஸ்பத்திரி, ஸ்கூலு, லொட்டு லொஸ்கி எல்லாத்தையும் வந்து பண்ணா சிரியாவோட குடுத்துறணும். கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தனி நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதிங்கிறது, முழுமையா சிரியாவோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. ஸோ அமெரிக்காவோட ஒட்டுமொத்த குடுமையும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போயிருக்கு. இதுக்கான காரணம் மேபி பயந்துட்டு கூட, ஈரான் எங்கள அடிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க ஒரு ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுத்து பண்ணாங்கன்னா, இப்ப இருக்கிற நெகோசியேஷன் கூட அன்னைக்கு இருக்காது. ஸோ அதனால முன்னாடியே எல்லாம் பண்ணிடலான்னு கிளியர் பண்ணிட்டாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்வி. அட் த சேம் டைம் ஈராக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு எண்ணத்தினால கிளியர் பண்ணிட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலும் ஈரான்ல தொட்டோம்னா, முழுசும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பகுதி எல்லாத்தையும் மீட்டெடுத்துடலாம். ஸோ ஈரான்ல முழு ஸ்விங்கில அடிப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிடைச்சுச்சுன்னா, மிடில் ஈஸ்ட் முழுவதும் நம்மளுக்கு கிடைச்சிரும். இல்லைன்னா, இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அமெரிக்க தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மிடில் ஈஸ்ட் திரும்பவும் அடிமையாக போகுதா? இல்ல அமைதியா வாழப் போகுதா? என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இல்ல டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அருளால செல்வ செழிப்பு மிக்க ஒரு புண்ணிய பூமியா மலரப் போகுதா? மீண்டும் மிடில் ஈஸ்ட் மலரப் போகுதா? அமெரிக்காவோட காலடியின் கீழ் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள YouTube மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.